ம். மா, இதோ நிக்கிறான் பாருங்க. இந்த பய நம்ம ஊர்ல இருக்க மூக்கையனோட சின்ன பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அதை வழிமறிச்சு வம்படியா தாலி கட்டியிருக்கான். கேட்டா அது என் முறை பொண்ணு, அப்படிதான் செய்வன்னு பஞ்சாயத்துலயே தென்னாவட்டா சொல்றாமா. ஆ. தம்பி, ம். அது உன் முறை பொண்ணா இருக்கலாம். ஆனா நீ முறைப்படி இந்த கல்யாணத்தை பண்ணலையே. எங்க ஊர் பொண்ண கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல இந்த காசு கிட்ட உத்தரவு கேட்கணும். இது என்னங்க அநியாயமா இருக்கு? எனக்கு பிடிச்ச பொண்ண நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு உங்ககிட்ட எதுக்குங்க நான் உத்தரவு கேட்கணும்? யார்கிட்ட எடுத்து பேசுறா? பாத்து பேசு. ம். சரி, நீ என்கிட்ட உத்தரவு கேட்டிருக்க வேண்டாம். நீ தாலி கட்டி இருக்கிற பொண்ணு கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசார விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டியா? நான் தான் என் முறை பொண்ணுன்னு சொல்றேன். அவளுக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எனக்கு அவளை கட்டிக்க எல்லா உரிமையும் இருக்கு. இங்க பாருமா, இந்த பையன் உனக்கு முறை பையனா? ஆமாங்கம்மா. இவனை உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருக்கா? மனசார இவன் கட்டின தாலியை நீ ஏத்துக்கிறியா? இல்லம்மா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. நான் நல்லா படிச்சு டீச்சர் ஆகணும்னு தான் என் கனவு. இவரை நான் சின்ன வயசுல இருந்து மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகிட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எல்லாம் இல்ல. அப்புறம் ஏமா இவன் தாலி கட்டும் போது அமைதியா இருந்த? நான் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தம்மா. ஆனா இவரு என்னை கொன்று வேண்டு மிரட்டி வம்படியா என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. ஏய், என்னடி சுத்தி ஆளுங்கலாம் இருக்காங்கன்ற தைரியத்துல பேசுறியா? ஒழுங்கா என் கூட வந்துரு. இவங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.